கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கிட்டாம்பாளையம் கிராமம் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்காக தமிழக அரசின் சிறந்த ஊராட்சி விருதை வென்றுள்ளது. அந்த சாதனையின் தொடர்ச்சியாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரசேகர் கிராமத்தில் உள்ள 3 ஏக்கர் தரிசு நிலத்தை விவசாய நிலமாக மாற்றும் ஒரு புதுமையான திட்டத்தை முன்னெடுத்து அந்த முயற்சியில் பெரும் வெற்றியும் கண்டுள்ளார். விளைச்சல், வேலைவாய்ப்பு, விற்பனை என 3 நிலைகளை கையில் எடுத்த ஊராட்சி நிர்வாகம் கடந்த 3 வருடங்களாக சுமார் 3 ஏக்கர் தரிசு நிலங்களை தேர்ந்தெடுத்து விளைநிலங்களாக்கி அசத்தியுள்ளது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களான 100 நாள் வேலையாட்களை கொண்டு பாறைகள் நிறைந்த 3 ஏக்கர் தரிசு நிலம் சமன் செய்யப்பட்டு விவசாயத்திற்கு ஏற்ற நிலமாக மாற்றப்பட்டது. இதன் பின்னர் அந்நிலத்தில் 12,000 எலுமிச்சை மரங்களை நடவு செய்ததோடு ஊடு பயிராக வெங்காயம், மிளகாய், வெண்டைக்காய், தக்காளி போன்ற காய்கறிகளும் பயிரிடப்பட்டன. இந்த காய்கறிகள் முப்போகமும் அறுவடை செய்யப்பட்டு கிராம மக்களுக்கு சந்தை விலையை விட குறைவான விலையில் விற்பனை செய்யப்படுவதோடு இதன் மூலம் கிடைக்கும் வருமானம் ஊராட்சி நிர்வாகத்தின் கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த விருதுகளை பெற்றுள்ள ஊராட்சி நிர்வாகம் பசுமை வனம் அமைப்பதில் சீரிய முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றியும் கண்டுள்ளது. இதில் தங்கள் பதவிக்காலம் முடிந்தும் ஊராட்சி தலைவர், கவுன்சிலர்கள் முழு முயற்சியாக சாகுபடியில் முனைப்பு காட்டி வருகின்றனர். அடிப்படை வசதிகள் இன்றியும் பல்வேறு முறைகேடு புகார்களினாலும் போராட்டங்களை மட்டுமே சந்தித்து வரும் பல ஊராட்சி மன்றங்களுக்கு மத்தியில் பல சிறப்பான திட்டங்களால் மக்கள் பணியாற்றி வரும் கிட்டாம்பாளையம் கிராம ஊராட்சியினை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வருகிறோம். அதில் எலுமிச்சை கன்றுகள் நட போட்டுள்ளோம். அதற்கு ஊடுபயிராக வெங்காயம், தக்காளி, மிளகாய், வெண்டை போன்ற காய்கறி பயிர்களும் செய்து வருகிறோம். சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் வந்தது. அது ஊராட்சி கணக்கில் வரவு வைத்துள்ளோம். தொடர்ந்து இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது பணியாளராக 100 நாள் வேலை திட்டத்தின் பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்த விலையில் எங்கள் ஊராட்சி உள்ள பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சூலூர் செய்தியாளர் தேவாவுடன் நந்தகுமார்.